புதுக்கோட்டையில் போக்சோவில் கைதான ஆசிரியருக்கு ஆதரவாக மாணவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நீதியரசன் சாதிக்கிடம் கேட்கலாம். நீதியரசன் சாதிக், முதல்ல அந்த ஆசிரியர் மீது என்ன புகார் இருந்தது? இப்ப மற்ற மாணவர்கள் அவருக்கு ஆதரவாக போராட்டம் நடத்த என்ன காரணம்? போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன சொல்றாங்க அந்த ஆசிரியர் குறித்து? வணக்கம். திலகவதி, புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே உள்ள ஒரு பள்ளியில பொறுப்பு தலைமை ஆசிரியர் பெருமாள் என்பவர் இருந்தாரு. அவர் போக்சோ வழக்குல, அதாவது அந்த பள்ளியில பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டதாக கூறி அந்த பள்ளியில படிக்கக்கூடிய மாணவிகள் என்ன 1098ங்கிற சைல்டு ஹெல்ப்லைனுக்கு முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இதனை அடுத்து மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் இங்க விசாரணை மேற்கொண்டாங்க. இந்த விசாரணையை தொடர்ந்து அவர் போக்சோ வழக்குல கைது செய்யப்பட்டாரு. இப்ப கைது செய்யப்பட்டுள்ள நிலையில இந்த மாணவ மாணவிகள் 200க்கும் மேற்பட்டோர் இந்த பள்ளியுடைய படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள், அப்புறம் இந்த பள்ளியில படிக்கக்கூடிய முன்னாள் மாணவிகள், அந்த மாணவர்களின் பெற்றோர்கள் உள்ளிட்டோர் சாலை மறியல்ல ஈடுபட்டு வராங்க. இவங்களுடைய கோரிக்கை என்னவா இருக்குன்னு சொன்னா, அதாவது இவங்களை இந்த பள்ளியில படிக்கக்கூடிய அந்த ஆசிரியர் நல்லவரு, அவர் மீது முறையான விசாரணை இல்லாமல் அவரை கைது பண்ணிட்டாங்க, அவரை விடுவிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வலியுறுத்தி சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவரோட தொடர்ந்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க. அதாவது அமைதியான முறையில ஓரமா உட்கார்ந்து போராட்டம் பண்ணுங்க, சாலை மறியலை ஏற்படுத்தி பொதுமக்களுக்கு இடையூறு செய்ய வேணாம் அப்படிங்கிற கோரிக்கைகளை வலியுறுத்திட்டு வராங்க. நிதியரசன், அந்த ஆசிரியர் எவ்வளவு நாட்களாக அல்லது எவ்வளவு வருடங்களாக அந்த பள்ளியில் பணிபுரிந்து வருகிறார்? அதே போல அங்க இருக்கக்கூடிய மாணவர்களின் பெற்றோர்கள் இது குறித்து, அந்த ஆசிரியர் குறித்து என்ன தெரிவிக்கிறாங்க என்பது குறித்தெல்லாம் கூட நம்ம பேசலாம். தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் மாணவர்களின் பெற்றோர்களும் அங்கே குவிந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்ட ஆசிரியருக்கு ஆதரவு தெரிவித்து அவர் அது போன்ற குற்றச்செயல்களில் ஈடுபட்டு இருக்க மாட்டார், அவர் நல்லவர் என்பதாக தங்களது கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள். அந்த பெற்றோர்களும் மாணவர்களும் அவரை விடுவிக்க வேண்டும், முறையாக விசாரணை நடைபெறாமல் எங்கள் ஆசிரியர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று கோஷம் எழுப்பிய வண்ணம் அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம்.